ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. மிக பெரிய மலையின் அடிவாரத்தில் ஒரு அழகிய காடு இருந்தது. அந்த காட்டில் ஒரு பறவை மிகவும் இன்பமாக சுற்றித் திரிந்தது. அப்போது ஆகாயத்தில் மேகங்களுக்கிடையில் சில தேவர்கள் வேகமாக மிதந்து சென்று கொண்டிருந்தனர். அவர்களை கண்ட அழகிய பறவை பெரிய மரத்தின் மேல் அதன் கிளையின் இறகுகளை மடித்து சற்றே அமர்ந்தது. ஆகாயத்தில் முதலில் அக்னிதேவன் செல்வதையும் அவர் பின்னால் வாயுதேவன் மற்றும் அனைத்து தேவர்கள் செல்வதைக் கண்டு பறவை ஆச்சரியமடைந்தது. அனைத்து தேவர்களும் பின்னால் தேவேந்திரன் செல்வதை பறவை கவனித்தது. பறவைக்கு தேவர்கள் அனைவரும் எங்கு செல்கிறார்கள் என்று புரியவில்லை. சரி, நம் வேலையை நாம் பார்ப்போம் என்று எண்ணி பறவை அருகில் இருந்த மாமரங்களிலிருந்து விழுந்த மாம்பழங்களை கொத்திக் கொண்டிருந்தது. வயிறார உண்டது. பின் இளைப்பாற எண்ணி ஒரு மரக்கிளையில் சாய்ந்தது. அப்போது அனைத்து தேவர்களும் ஆகாயத்தில் ஏதோ பேசிக்கொண்டு தேவலோகத்துக்கு திரும்பி செல்வதை உறங்கும் கண்களோடு பறவை கவனித்தது. பறவை ஒரு நிமிடம் அதிர்ந்து போனது. அதன் அதிர்ச்சிக்கு என்ன காரணம்? அனைத்து தேவர்களையும் கண்ட பறவை இறுதியில் யமதர்மராஜன் கதாயுதத்துடன் பாசக்கயிற்றுடன் நடந்து வருவதை பார்த்தது. பறவை சற்று அச்சமடைந்தது. ஒருவர் இறக்கும் தருவாயில் அல்லவா யமதர்மனை காண முடியும். அப்படியெனில் நாம் மரணமடையப் போகிறோமோ என்றெல்லாம் பறவை சிந்தித்தது. ஆனால் யமதர்மன் தன்னை கவனிக்கவில்லை என்று பறவை நிதானம் அடைந்தது. என்ன ஆச்சரியம்! அடுத்த நொடியே யமதர்மன் தன் தலையை திருப்பி தொலைதூரத்தில் உள்ள கானகத்தில் உள்ள மரக்கிளையில் சாய்ந்து கொண்டிருந்த பறவையை பார்வையிட்டான். அந்த பார்வையே பறவையை நிலைகுலைய செய்தது. யமதர்மன் சில வினாடிகள் பறவையை நோக்கிவிட்டு தேவர்களை பின்தொடர்ந்து சென்று விட்டார். இந்த அச்சமூட்டும் சம்பவம் பறவைக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியது. ஒருவேளை யமதர்மன் என்னை தேடி இந்த கானகத்திற்கு வந்துவிட்டால் என்ன செய்வேன், எங்கே போவேன் என்று அச்சத்தில் எப்படி நான் விடுதலை அடைவேன்? சிறிது நேரம் சிந்தித்ததில் பறவைக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. அது என்னவென்றால், யமனின் பிடியிலிருந்து தப்பிக்க வேண்டுமெனில் எம்பெருமான் மகாவிஷ்ணுவை துதிக்க வேண்டும் என்று முடிவு செய்தது. கண்களை இறுக மூடிக்கொண்டு நாராயணன் அகக்கண்ணால் வழிபடத் தொடங்கியது. கண்ணில் கண்ணீர் மல்க பரந்தாமனை துதிபாடியது. பறவையின் இசை கேட்டு இன்பமுற்று நாராயணர் தன் கருட வாகனத்தில் ஏறி பறவையை காண வந்தார். பறவையே, உன் கண்களை திற. உனது பக்தி மயமான துதியை கேட்டு யாம் அகம் மகிழ்ந்தோம். உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேள் என்றார் நாராயணன். புன்னையுடன் வினாவினார். பறவை மெதுவாக கண்களை திறந்து, ஐயனே வைகுண்ட வாசா, உனது வைகுண்டத்தில் எனக்கு ஒரு சிறு இடம் அளிப்பாயா? யம தர்மராஜன் என்னை கண்களால் மிரட்டிவிட்டு சென்றார். நீ அறியாதது ஒன்றுமில்லை. என்னை நீயே காப்பாற்ற வேண்டும் என்று நெகிழ்ச்சியுடன் உரைத்தது. நாராயணன் அப்படியே ஆகட்டும் என்று பறவைக்கு அருளளித்தார். பறவை மிக்க மகிழ்ச்சி அடைந்தது. சில நொடிகளில் நாராயணன் பறவையை வைகுண்டத்தில் அழைத்துச் சென்று விட்டார். வைகுண்டத்தை அடைந்த பறவை அளப்பரியா இன்பத்தை பெற்றது. நாராயணர் வைகுண்டத்தில் ஒரு குளக்கரையில் ஒரு சிறிய பாறையை காண்பித்து, பறவையே, இந்த குளத்தை சுற்றியும் பாறைக்கு அருகிலும் எங்கு வேண்டுமானாலும் சுற்றித் திரிந்து விளையாடிக் கொள்ளலாம். வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று கூறிவிட்டு சென்று விட்டார். பறவை ஆனந்தமடைந்தது. குளத்துக்கு அருகில் சிறிது நேரம் விளையாடியது. பின்னர் பாறைக்கு பின்னே உள்ள சின்னஞ்சிறு செடிகளில் உருண்டு பிறண்டு இன்பமுற்றது. சற்று நேரத்திலேயே குளமும் பாறையும் பறவைக்கு சலித்து போயின. பெருமாள் சொன்ன இடங்களை தாண்டியது. பறவை சற்று தூரத்தில் பறந்து சென்றது. வைகுண்டத்தில் பறந்து விரிந்த இயற்கை அழகினை கண்டது. குளத்திற்கு சற்று தூரத்தில் ஒரு பெரிய மாமரத்தை கண்டது. அதன் மேல் பறவை சென்று அமர்ந்து சில மாங்கனிகளை உண்டது. சற்று நேரத்திலேயே எங்கிருந்தோ வந்த ஒரு வேடனது அம்பானது அந்த பறவையின் இதயத்தை துளைத்தது. பறவை தன் கண்களில் நீர்மல்க மரத்திலிருந்து கீழே விழுந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்தது. அப்போது யமதர்மராஜன் பறவை அருகில் வந்து அமர்ந்து கொண்டார்.
பறவை உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த தருணத்தில் யமதர்மனிடம், பிரபு, தாங்கள் என்னை கண்டுவிட்டீர்கள் என்று அச்சமடைந்து எனது வசிப்பிடத்தை நீக்கி வைகுண்டமடைந்தேன். ஆனால் தாமோ இங்கு வந்து என் உயிரை பறித்துவிட்டீர். விதியை மதியால் வெல்ல நினைத்து இறுதியில் தோல்வி அடைந்தேன். எந்நாளிலும் விதியை வெல்ல ஒருவராலும் முடியாது என்று நன்கு உணர்ந்து கொண்டேன் என்று உரைத்தது. யமதர்மன் பறவையின் கூற்றைக் கேட்டு மெல்ல சிரித்தார். அன்புக்குரிய பறவையே, நான் உன்னை மலையிலிருந்து கவனித்தேன். நீ அறிவாயா? நீ உயிர் விடும் தருவாயில் வைகுண்டத்தில் இருக்க வேண்டும் என்பது உனது விதி. ஆனால் நீ இருந்ததோ வைகுண்டத்திலிருந்து தொலைதூரத்தில் உள்ள உனது வசிப்பிடத்தில். ஒருவேளை உனது வசிப்பிடத்தை நீக்கி அங்கேயே இருந்திருந்தால் உன் உயிரை பறித்திருக்க இயலாது. என் பணியை நீயே எளிமையாக்கிவிட்டாய். மதியை செயல்பட செய்வதும் செயல் இழக்கச் செய்வதும் விதியே ஆகும். ஆனால் ஒன்றை அறிந்து கொள், விதி என்றும் சதி செய்யாது. விதி உனக்கு இறுதியில் மிகப்பெரிய நன்மையை தரும். இன்று நீ மட்டும் வைகுண்டம் வரவில்லையெனில் இன்னும் பல ஆயிரம் பிறவிகள் எடுத்திருப்பாய். நீ வைகுண்டத்தில் உயிர் துறந்ததால் மறுபிறவியின்றி இறைவனடி இணைந்தாய் என்றெல்லாம் நன்மைக்கே. விதி என்ன நிகழ்வை நிகழ்த்தினாலும் அதன் சூட்சுமத்தை புரிந்து கொள்பவரே மதியில் சிறந்தவராவர் என்று யமதர்மர் எடுத்துரைத்தார். இந்த அற்புத உண்மையை கேட்ட பறவை ஆனந்த கண்ணீருடன் தன் இறுதி பிறவியிலிருந்து விடுதலை பெற்றது. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர ஜய ஜய